தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டபடி ஜனவரி முற்பகுதியில் ஜனாதிபதி சீனா பயணம். வெடிகுண்டு மிரட்டல். இந்தியாவில் 44 பாடசாலைகளுக்கு விடுமுறை. கஜேந்திரகுமார் எம்பியின் வாகனத்தில் மோதுண்டவர் உயிரிழப்பு. அமைச்சர் லால்காந்த மக்களை பிழையாக வழிநடத்துவதாக குற்றச்சாட்டு. ரணிலுக்கு எதிராக கிளம்பிய புதிய சர்ச்சை. அனுரவுக்கு பறந்த கடிதம். சிரியாவில் கவிழ்ந்த ஆட்சி. நேரம் பார்த்து காய் நகர்த்தும் இஸ்ரேல். மின்சார சபை ஊழியர்களுக்கு இவ்வருடம் போனஸ் இல்லை. பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து மக்களின் நிலைப்பாடு. தேசிய மக்கள் சக்தி விளக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 16ஆம் தேதி டில்லி செல்லவுள்ள நிலையில் இந்திய பிரதமருடனான இருதரப்பு சந்திப்பின் போது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார் என தெரிய வருகின்றது. இந்திய விஜயத்திற்கு பிறகு ஜனவரி முற்பகுதியில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள ஜனாதிபதி அனுர திட்டமிட்டுள்ளார். முதலீடுகளை ஏற்பது, இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது, கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இவ்விஜயத்தின் போது அவதானம் செலுத்தப்படவுள்ளது எனவும் தெரிய வருகின்றது. அத்துடன் டெல்லி மற்றும் கொழும்பு கைச்சாத்திடப்படவுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பில் இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். குறிப்பாக மின்சக்தி துறையில் இந்திய முதலீடுகள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நேற்றிரவும் இன்று காலையும் மின்னஞ்சலூடாக வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லியில் உள்ள 44 பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இந்திய போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைக்கு வந்த சிறுவர்களை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பி வைத்து சோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக தீயணைப்பு வீரர்கள், வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவுகள் மற்றும் போலீஸ் நாய்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி வெண்புவல பகுதியில் பாதசாரி ஒருவரை மோதியதில் பெண் பாதசாரி உயிரிழந்ததாக வெண்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 70 வயதுடைய யாசகம் செய்யும் பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத சந்தையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் எம்பியின் சாரதியான 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அரசு என்ற முறையில் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் கைகளில் விழுவதை ஏற்க முடியாது என சுற்றுச்சூழல் நீதி மையத்தின் சட்ட ஆலோசகர் ரவீந்திரநாத் தவேரா தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் கேடியின் கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024 டிசம்பர் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய லால்கந்த விவசாயிகள் தமது பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை எவ்வாறு கையாள்வது என்பதை தீர்மானிப்பதில் சட்ட ரீதியிலான தடைகள் எதுவும் இல்லை என வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தபார அமைச்சரின் கருத்துக்களில் உள்ள சட்ட குறைபாடுகளை எடுத்துரைத்துள்ளார். உதாரணமாக, இலங்கையில் விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளைகள் சட்டத்தின் கீழ் யானைகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி பயிர் சேதத்திற்கு பதிலடியாக யானைகளை கொலை செய்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மயில்களும் பாதுகாக்கப்பட்ட இனமாக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே மயில்களை கொல்ல எந்த சட்ட விதியும் இல்லை என்று தபேரா குறிப்பிட்டுள்ளார். எனவே தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் விதிகளை புரிந்து கொள்ளாமல் வெளியிடப்படும் இத்தகைய அறிக்கைகள் தங்கள் பயிர்களை சேதப்படுத்தும் எந்த விலங்குகளையும் கொல்ல சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்று மக்கள் தவறாக நம்புவதற்கு வழிவகுக்கும் என்று சுற்றுச்சூழல் நீதி மையத்தின் சட்ட ஆலோசகர் ரவீந்திரநாத் தவேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் விலங்குகளை துன்புறுத்துவதற்கு மக்களை தூண்டுவதை விட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை ஆராயுமாறு தபார அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டாலஸ் அழகப்பெரும இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதமானது
ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போடுகின்றது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாவசியத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1974 சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலான் மவுத் பகுதிகளில் சிரியா வசம் வந்தது. 50 வருட காலமாக நிலவி வந்த சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டு சிரியா தற்போது கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தான் கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிரான போரை அறிவித்தனர். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்குள் இவர்கள் அங்கே முக்கியமான நகரங்களை கைப்பற்றியுள்ளார்கள். HTS மூத்த தளபதி லெப்டினன்ட் ஹசன் அப்துல்லாஹானி இது தொடர்பாக கூறுகையில், எங்கள் நடவடிக்கைகள் டமாஸ்கின் வீழ்ச்சியை உறுதி செய்யும். நாங்கள் செல்கின்ற வழியில் இருக்கும் பிணை கைதிகள் அரசு இத்தனை காலம் அடைந்து வந்து இருந்த கைதிகளை எல்லாம் விடுதலை செய்து வருகின்றோம் என்றுள்ளார். இந்த நிலையில் ஆசத் ஆட்சி கவிழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. இதன் மூலம் முதல் கட்டமாக சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குமாறு தொழிற்சங்கங்கள் விடுத்த கோரிக்கைக்கு இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை இவ்வருடம் பாரிய லாபத்தை ஈட்டிய போதிலும் கடன் மீள செலுத்துவதற்கும் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்க முடியாது என இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது குறை கூறவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உபலாவேக் விக்ரம தெரிவித்துள்ளார். நாட்டை சீரழித்து அனைத்து பொருட்களின் விலைகளையும் உயர்வடையும் வரையில் காத்திருந்தவர்கள் தற்பொழுது அரிசி, முட்டை மற்றும் தேங்காய் விலை என கேட்படத்திற்காக தெரிவித்துள்ளார்கள். மக்கள் இந்த பிரச்சினை குறித்து பதட்டமடைய மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இந்த பிரச்சினைக்குரிய தீர்வு வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அரசாங்கத்தை திட்டவில்லை எனவும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.